நம்ம நிறைய பேருடைய மனதில் நிறைய எண்ணங்கள், நிறைய தரிசனங்கள், நிறைய லட்சியங்கள் அது கர்த்தராய் நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ண ஆண்டவரை தேட தேட பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்குள்ள தரிசனங்கள் பெருகி கொண்டே இருக்கும். சும்மா இருக்கும்போது தரிசனங்கள் நமக்குள்ள வளராது, தரிசனங்கள் நமக்குள்ள வராது. வேதத்தில் யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். யோசேப்புக்கு எப்போ அவங்க சகோதரர்களுக்கு இல்லாத தரிசனம் அவனுக்கு மட்டும் எப்படி வருது அப்படின்னா, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு முயற்சி எடுத்தான். பரிசுத்தமாய் வாழாததை நினைத்து தன்னுடைய தகப்பனாரிடத்தில் போய் கம்ப்ளைண்ட் சொன்னான். அப்போ அந்த பரிசுத்தமாய் வாழ ஆசைப்படும் போது, ஆண்டவரை ரொம்ப நெருங்க ஆசைப்படும் போது ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில தரிசனங்கள் உண்டாகும். நீங்கள் வாழ்வதற்கு வளர்வதற்கு ரொம்ப அவசியமானது என்னன்னா, உங்களுக்கு நிறைய தரிசனங்கள் உங்க உள்ள இருக்கணும். கர்த்தர் அந்த தரிசனத்தை தரணும். ஒரு திருச்சபைனா இந்த திருச்சபையை வளர்த்தணும் அப்படின்ற ஒரு தரிசனம் வேணும். ஒரு வேலை செய்கிறவர்களுக்கு இதை எப்படி டெவலப் பண்றது அப்படின்ற தரிசனம் வேணும். இந்த தரிசனம் இல்ல அப்படின்னா நீங்க சீக்கிரமா விழுந்துருவீங்க. தரிசனம் இல்லைன்னா உங்க வாழ்க்கையிலே சாதனைகளை நீங்கள் சாதிக்க முடியாது. அப்போ ஒருவேளை நிறைய ஜெபத்தில் இருந்து கர்த்தர் நிறைய தரிசனங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கலாம். ஆனா அந்த தரிசனங்கள் எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அந்த தரிசனங்கள் எல்லாம் மூடப்பட்டு அந்த தரிசனம் நடக்காது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், உன் தரிசனங்களுக்கு நான் ஒரு முடிவை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் யோசித்த, நீங்கள் நினைத்த, உங்களுடைய மனதிலே எழும்பின அந்த காரியத்திற்கு இதுவரைக்கும் ஒரு ஆரம்பம் வரவிட்டாலும் கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், நான் அந்த தரிசனங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வர போகிறேன். ஆமென். கர்த்தர் இன்றிலிருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இன்றிலிருந்து உங்க தரிசனத்திற்கு கர்த்தர் உயிர் கொடுக்க போகிறார். உங்க தரிசனத்திற்கு தேவையான வசதிகளை கர்த்தர் தரப்போகிறார். உங்களுக்கு தரிசனத்திற்கு தேவையான ஞானத்தை கர்த்தர் தரப்போகிறார். உங்கள் தரிசனத்திற்கு தேவையான ஆள் பலத்தை கர்த்தர் தருவாராக. நான் நம்புகிறேன். உங்கள் தரிசனத்திற்கு தேவையான திறந்த வாசலை கர்த்தர் இப்பொழுது கட்டளை இடுவாராக. மிஸ்டேக்கை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் பண்ணக்கூடாது. சிலர் ரொம்ப வெயிட் பண்றாங்க, பெரிய காரியத்திற்காக வெயிட் பண்றாங்க. நான் நம்புறேன் பெரிய கோல் உங்களுக்கு இருக்கிறது தவறல்ல. ஒரு பெரிய காரியத்தை அச்சீவ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறது தவறல்ல. ஆனா எது ரொம்ப தவறு அப்படின்னு சொன்னா, அதுக்காக அதை எதிர்பார்த்து இப்ப இருக்கிறது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்றாங்க பாருங்க. இப்ப இருக்கிறது எதையுமே செய்யாம இருக்கிறாங்க பாருங்க. நான் நினைச்சது மாதிரி கிடைக்கல, நான் நினைச்சது மாதிரி கிடைச்சிருந்தா நான் நல்லா பண்ணியிருப்பேன், அது கிடைக்காததுனால நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்கல்ல. இது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. கர்த்தர் உங்களை வச்ச இடத்துல, கர்த்தர் உங்களை உட்கார வச்சிருக்கிற இடத்துல நீங்க செய்கிறதை செஞ்சுட்டே இருங்க. நான் நம்புறேன், வாய்க்க பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட அவர் இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா இல்லையா? கர்த்தர் இரண்டாவதாக நமக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் தரிசனங்களுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுடைய மனதிலே இருக்கிற பிளான்ஸ், நிறைய திட்டத்திற்கு கர்த்தர் ஒரு முடிவை கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.